ஓம் ஸ்ரீ மாத்ரே ராமகிருஷ்ண ஹரி. எப்படி பகவானுடைய நாமா சொல்லணும், அவனுடைய ஸ்மரணத்தோடு சொல்லும்போது நமக்கு எப்படி ஒரு ஆனந்தம் கிடைக்கும், அதில் என்ன சூக்ஷமம் மகான்கள் பண்ணுறா, அப்படியே அந்த புத்தியை நமக்கு கொடுத்து அந்த ஆனந்தத்தை கொடுக்கும்போது நம்ம எல்லாம் ஏதாவது ஒரு நாமா சொல்லும்போதும் சரி, ஒரு பாராயணம் பண்ணும்போது அவனுடைய ஸ்மரணத்தோடையே பண்ணக்கூடிய ஒரு புத்தியை நமக்கு கொடுப்பான். அதுதான் ஞானம்ன்றது. அந்த ஞானத்தை கொடுப்பான். ஆனால் மகான்கள் பகவான்லாம் எப்படின்னா, நீ எப்படி சொன்னாலும் அவன் அந்த ராமாவை எடுத்துக்க போகிறான். ஆனால் அந்த பக்தர்களுக்கு அந்த ஞானத்தை கொடுக்குறான் இல்லையா. சரணாகதின்னு அடையும் போது மகான்கள் அந்த ஞானத்தை பக்தர்களுக்கு கொடுக்குறான். ஆனால் சும்மா வேறு மாதிரி சும்மா கிண்டலாக ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல் ஏதோ அப்படி சொல்கிறவாளுக்கும் அந்த பலனை கொடுப்பான். நல்ல டிவி பார்க்குறோம், நல்ல ஜம்முன்னு பொண்டாட்டி நல்ல சுட 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 பஜ்ஜி போண்டாலாம் வைக்கிற அழகாக கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் பார்த்துட்டு அப்படி கையை தட்டின்ட்டு பயங்கர ஜாலியாக என்ஜாய் பண்ணின்னு பார்த்துட்டு இருக்கா. கரண்ட் ஆஃப் ஆகிடுறது. அட ராமா அப்படிங்கிறா. அப்போ அந்த ராமான்னு சொன்னதுக்கு பலன் இருக்குது. அப்படி பாப்பா எல்லாம் கும்பல் கும்பலாக மாமிலாம் போயின்னு இருப்பா. இதுங்களாம் ராதே கிருஷ்ணா குரூப் அப்படின்னு கிண்டலா. அந்த ராதே கிருஷ்ணா நீ சொன்ன பற்றியா, அதுக்கு பலன் இருக்குது. ஒருத்தன் என்ன பண்ணான்னா, மாயவரத்தில் பரிமளரங்கனை சேவிக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே ஆசைப்பட்டு மாயவரம் போப்புறோம் பரிமளரங்கனை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசையோடு ரங்கா 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 ரங்கான்னு அவனை அவனுடைய நாமா சொல்லிட்டு அப்படியே சேவிக்கிறான். திடீர்னு அவனுக்கு மாரடைப்பு வந்துடுறது, வைகுண்டம் போயிடுறான். அதே மாதிரி ஒருத்தன் வரான், இன்னொருத்தன். அவன் மாயவரன்றதும் தெரியாது, ஒன்றும் தெரியாது அவனுக்கு. ஏதோ அப்படி வரான், பஸ்ஸில் இறங்குறான். அங்கே கொத்தவரங்காய் ரொம்ப நன்னா இருக்குது. கொத்தவரங்கான்னு கொத்தவரங்காவை சொல்லிகிட்டே வாங்குறான். அவனும் திடீர்னு அவனுக்கும் மாரடைப்பு வந்துடுது. அவனும் பார்த்தோன்னா வைகுண்டத்துக்கு போயிடுறான். ஒன்றுமே புரியல. அந்த கொத்தவரங்காய் சொன்னவன் சொல்கிறான், என்னை எதுக்கியா இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தேன், எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது, நீங்கள்லாம் அப்படியே பகவான் மேலே அவ்வளோ ஒரு இதாக இருக்கீங்களே அப்படின்னும் போது பகவான் சொல்கிறான், அவன் தெரிஞ்சே ரங்கா ரங்கான்னா நீ தெரியாமல் கொத்தவரங்கா அப்படின்னியே அந்த கொத்தவாவை எடுத்துகிட்டு ரங்காவை மட்டும் பிடிச்சிக்கிட்டான். அந்த மாதிரி நீ எப்படி பகவானுடைய நாமாவை சொன்னாலும் நமக்கு பலன் கொடுக்குறா. அப்போ நீ ஸ்ரத்தையாக அவனுடைய ஸ்மரணத்தோடு நீ சொல்லும்போது அப்போ உனக்கு எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் இருக்கும், எப்பேற்பட்ட பலன் இருக்கும் உனக்கு அப்படின்னு மகான்கள் நமக்கு சொல்லி கொடுக்குறான். அதே மாதிரி ஒருத்தன் ஹரி விட்டல் அப்படின்னு 2 பேர். அவள் 2 பேரும் அண்ணா தம்பி, அப்படியே டெட் ஆப்போசிட். சில பேர்லாம் நினைப்பா, இந்த பகவான் பக்தியாக இருக்கிறவா வீட்டிலலாம் கஷ்டமே வராது, அவள் அப்படியே பூஜை புனஸ்காரம் இருந்தாக்கா அந்த கூட இருக்கிற ஹஸ்பண்டாக இருக்கட்டும், கூட இருக்கிற பையனாக இருக்கட்டும், அவனும் அதே மாதிரி இருப்பான். அப்படிலாம் கிடையாது. யாராவது ஒருத்தருக்கு பகவான் அந்த மாதிரி ஒரு இதை கொடுப்பா. அவள் பையனும் அப்படி தான் இருக்கணும், கூட பிறந்த அண்ணா தம்பி அதே மாதிரி இருக்கணும் அப்படின்றதுலாம் கிடையாது. ஏன்னா எல்லாருக்கும் தனித்தனி வாழ்க்கை. உனக்கு அந்த அருள் இருந்தால் மட்டும்தான், உனக்கு பகவானுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் அந்த அருளே உனக்கு கிடைக்கும். அப்போது இந்த ஹரி விட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹரி பயங்கர ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு பக்தி ஒன்றுமே கிடையாது அவனுக்கு. அவனுக்கு எதுவுமே பிடிக்காது, ஒரு நல்ல விஷயங்கள் எதுவுமே பிடிக்காது, எல்லாம் கெட்ட விஷயங்கள் தான் அவனுக்கு, கெட்ட சகவாசம் தான், அப்படி இருப்பான். இந்த விட்டல் ரொம்ப சுவாமி மேலே பக்தி. இப்போ யாராவது ரோட்டில் ஒரு ஒரு மகானியோ இல்லை ஒரு ஞானியோ இல்லை யாராவது ஒருத்தர் ஒரு இதுன்னு கேட்க வந்தால் கூட அவளுக்கு உதவி செய்வான். அந்த மாதிரி விட்டலுடைய இது இருக்கும். அப்படி இருக்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த ஹரி அவனுக்கு அவனோட பேரே பிடிக்காது. அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு புத்தி உடையவன் இந்த ஹரி. அப்போ அந்த ஊரில் ஒரு ஞானி ஒருத்தர் வரா, அந்த சாமியார் வர்றாரு. அவரை அந்த விட்டல் பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே ரொம்ப இதாகிடுது. பார்த்த உடனே இந்த ஹரி என்ன பண்ணுவான், அவனுடைய தம்பியை பேர் சொல்லி கூட கூப்பிட மாட்டான். அவனுக்கு பேர் சொன்னா பிடிக்காது, ஹரி பேரே பிடிக்காது. அவன் தம்பியை வாடா போடா அப்படி தான் சொல்லுவான். அவன் பேரையே அவன் சொல்ல மாட்டான். அந்த மாதிரி ஒரு குணமுடையவன் இந்த ஹரி. அப்போது அந்த ஞானியை இந்த விட்டல் என்ன பண்ணுறார், நீ வீட்டுக்கு வரணும் அப்படின்னு கூப்பிடுறதுக்கு ஆசை இருந்தாலும், ஐயோ அண்ணா இருக்கும்போது நம்ம கூப்பிடவே கூடாது, அவர் ரொம்ப இது பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயந்துட்டுருக்கான். ஆனால் அந்த ஞானிக்கு தெரியறது,
இவன் வந்து ஏதோ மனசில் வச்சுட்டு சஞ்சலப்பட்டுட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து என்ன பண்ணுறார் அப்படின்னா, என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறார். நாளைக்கு என்ன பண்ண போகிறா, என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ராமகிருஷ்ண ஹரி. ஓம் ஸ்ரீ மாத்ரே.